இரவு சரியாக 12 மணி. தன் அறையில் லேப்டாப்பை முன்வைத்து வேலை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். யூடியூபில் ஹேண்டட் பிளேஸ் வீடியோக்கள் போட்டு ஃபேமஸ் ஆனவன் அவன். அவனுடைய வீடியோக்களுக்கு லட்சக்கணக்கான வியூஸ். அந்த நேரத்தில் திடீரென அவன் மொபைல் ஒலித்தது. அன்னோன் நம்பர். சிறிது தயக்கத்துடன் கால் எடுத்தான். ஹலோ, யார் பேசுறது? சில வினாடிகள் அமைதி. பிறகு மெதுவான பெண் குரல். நீ உண்மையாவே ஹாரர் கண்டென்ட் தேடுறியா? அர்ஜுனின் முகம் சீரியஸ் ஆனது. நீங்க யாரு? அந்த குரல் மெதுவாக சிரித்தது. வித்யா இல்லம் வா. அடுத்த நொடியில் கால் துண்டிக்கப்பட்டது. ஹலோ ஹலோ. அர்ஜுன் மீண்டும் அந்த நம்பருக்கு கால் செய்தான். ஸ்விட்ச்ட் ஆஃப். அவன் உடனே தன் நண்பர்களுக்கு கால் செய்து நடந்ததையெல்லாம் கூறினான். சில நிமிட அமைதிக்குப் பிறகு, டா, இது செம கண்டென்ட் மாதிரி இருக்கு, போகலாம் என்றான் ராகுல். அனைவரும் ஒத்துக்கொண்டனர். குழுவினர் அர்ஜுன், யூடியூப் கிரியேட்டர் ராகுல், கேமராமேன் நித்யா, எடிட்டர் விஜய், ட்ரான் ஆபரேட்டர். அடுத்த நாள் காலை அர்ஜுன், ராகுல், விஜய் மூவரும் திருப்பூர் நோக்கி கிளம்பினர். ஏனெனில் நித்யா அங்குதான் இருந்தாள். அவளையும் கூட்டிக் கொண்டு மதியம் 12 மணிக்கு கோயம்புத்தூர் நோக்கி பயணம் தொடங்கியது. காரில் அனைவரும் கலாய்த்து சிரித்துக்கொண்டே சென்றனர். அப்போது நித்யா சிரித்தபடி கேட்டாள், அனோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னு சொன்ன, நிஜமாவே கால் வந்துச்சா? இல்ல கனவு ஏதாவது பார்த்துட்டு கதை விடுறியா? அர்ஜுன் அவளை முறைத்து பார்த்தான். நான் சொல்றத பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கு? உடனே நித்யா சிரித்தாள். சும்மா விளையாடினேன்டா. ராகுல் கேட்டான். டே, இதை நம்பி போறோம், அங்க ஏதாவது நல்ல கண்டென்ட் கிடைக்குமா? அர்ஜுன் சாலையை பார்த்தபடியே சொன்னான். நான் அந்த ஊரை பற்றி விசாரிச்சேன்டா. ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி பேசுறாங்க, போய்தான் பார்க்கணும். அப்போது விஜய் திடீரென கேட்டான். டேய், அதெல்லாம் சரி, அங்க சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காதுல? உடனே ராகுல் சிரித்தான். ஏண்டா, இங்க எல்லாருக்கும் பேய் பயம், உனக்கு மட்டும் சாப்பாட்டு பயமா? சாப்பாட்டு ராமன் என்று நித்யா கலாய்த்தாள். விஜய் உடனே சீரியஸாக சொன்னான். நம்ம சம்பாதிக்கிறதே வாழ்றதே சாப்பாட்டுக்காக தானே? அந்த ஒரு வார்த்தைக்கே காருக்குள் சிரிப்பு வெடித்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கலாய்த்துக் கொண்டு சிரித்தபடியே கோயம்புத்தூர்